ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒடன் அகாடமி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி, அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான வேக்கன்சியாக ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் கூடவே அதனுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், பேட்டர்ன் அண்ட் சிலபஸ், ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல், அடுத்ததாக நம்ம ஆர்ஆர்பி சென்னையில் ஏஎல்பிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்து எதிர்பார்க்கலாம், சரியா, சிபிடி 1ல எவ்வளோ கட் ஆஃப் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா, இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக போட்டிருப்போம். சரியா, அதாவது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் எப்படி இருக்கும், அதே போல் ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல் இது நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா, இது பார்த்துருப்போம். கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். இது இப்போ தான் நம்ம இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம், அதாவது ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல். இது குறிப்பாக ஏன் இந்த வீடியோவில் சேர்க்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்த வேகன்சியை பார்த்துட்டு நம்ம சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200+ வேகன்சி தான் வந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்வால்மெண்ட்டாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க. சரியா, இப்போ வந்துட்டு வேகன்சி ரிவைஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணதுனால சில பேருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரிப்பரேஷனை தீவிரப்படுத்தலாம் அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்துட்டு மெட்டீரியல் கிடைக்காம இருக்கலாம். சரியா, நம்ம வந்து குறிப்பாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ், சரியா, தமிழ் வெர்ஷன்லையும் நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம், இங்கிலீஷ் வெர்ஷன்லயும் நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். சரியா, 2 வெர்ஷன்லயும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்துலயும் இருக்கு, தமிழ் மீடியத்துலயும் இருக்கு. 2லயுமே உங்களுக்கு நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். சரியா, அதை எப்படி நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். டெஃபினட்டா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சரியா, அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ், ஏன்னா அது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது ஸ்டேஜ் சிபிடி 1லயும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிபிடி 2லயும் உங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி வந்து செகண்ட்ல வராது, ஃபர்ஸ்ட்ல மட்டும் தான், அதாவது ஸ்டேஜ் 1ல மட்டும் தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பேஜ்லாம் வரும். அதே உங்களுக்கு ஸ்டேஜ் 2 போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிக்ஸ் மட்டும்தான் வந்து மேஜரா இருக்கும். சரிங்களா, சயின்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் தான் மேஜரா இருக்கும். சரி, அதை எப்படி வந்துட்டு ஃப்ரீயா நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோட கடைசியில பார்க்க போறோம். சரியா, சரிங்க, இப்ப பார்க்கலாங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 5696 வேகன்சி தான் வந்துட்டு மொத்தமா வந்துட்டு ஆர்ஆர்பி வந்துட்டு ஏஎல்பிக்காக விட்டுருந்தாங்க. சரியா, அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்காக விட்டுருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 200+ வேகன்சி சொல்லியிருந்தாங்க. சரியா, அதே லாஸ்ட் இயர், அதாவது 2018 வந்துச்சு இல்லைங்களா, ப்ரீவியஸ் நோட்டிபிகேஷன், அதுல வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 400+ இருந்ததுங்க வேகன்சி. சரிங்களா, அது அப்படியே பாதியா, கிட்டத்தட்ட பாதியா குறைச்சிட்டாங்க. எப்ப அப்படின்னா இப்ப ரீசெண்டா 2024 வந்தப்ப. சரிங்களா, இப்ப அதை ரிவைஸ் பண்ணி நேற்று என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 19ஆம் தேதி 18,799 அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. சரியா, இதுல கிட்டத்தட்ட இன்னும் அபிஷியலா வரல, நிறைய பேர் இதுதான் சொல்றாங்க, அதாவது 700க்கு மேல வேகன்சி வரும், அதாவது 725 வரைக்கும் வேகன்சி வரலாம் நம்ம தமிழ்நாடுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, பாருங்க, முன்னாடி 200+ வந்துச்சு, இப்ப 700+ வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஹியூஜ் போஸ்ட் தான். சரியா, ஹியூஜ் வேகன்சி தான். சரிங்களா, சரி, இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க, முன்னாடி வேக்கன்ட் கம்மியா இருந்ததுனால ரொம்ப வந்து டெப்தா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. இப்ப கண்டிப்பா வந்து நீங்க பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இருப்பீங்க. சரியா, உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ற விதமா நம்ம நிறைய வந்துட்டு மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா, இப்ப அடுத்ததா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், இதுவும் நம்ம டீட்டெயிலா பார்த்துருப்போம். சரியா, ப்ரீவியஸ் வீடியோவிலேயே டீட்டெயிலா இதெல்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா, உங்களுக்கு சிபிடி 1 இருக்கும். சரியா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 இருக்கும். அதை தொடர்ந்து அதில் குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 இருக்கும். அதுலயும் வந்துட்டு நீங்க ஹை கட் ஆஃப் எடுத்துட்டு குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. சரிங்களா, இந்த லெவல் முடிஞ்ச பிறகு இதுலயும் நீங்க கிளியர் ஆயிட்டீங்க அப்படின்னா ஓவரால் உங்களோட கட் ஆஃப் வச்சு நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அதை தொடர்ந்து கடைசியா என்ன இருக்கும் அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். சரியா, இதுதான் வந்துட்டு நம்மள ரெக்ரூட் பண்ற ஸ்டேஜஸ். சரிங்களா, அடுத்ததா பேட்டர்ன் அண்ட் சிலபஸ், இதுவும் நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். சரியா, நம்ம எல்லாத்துக்குமே இது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா சிபிடில உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1ல 60 கொஸ்டின்ஸ், 75 கொஸ்டின்ஸ் 60 மினிட்ஸ் இருக்கும். சரியா, 75 கொஸ்டின்ஸ் 60 மினிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க் வீதம் 75 கொஸ்டின்ஸ் அதில் இருக்குங்க. சரிங்களா, நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு ஆட் ஆகும். அதே தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா 1/3 வந்துட்டு மைனஸ் பண்ணிடுவாங்க. சரியா, ஃபார் எவரி ராங் ஆன்சர் 1/3 வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணிடுவாங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் இதுல இருக்கு. சரிங்களா, சரி, அடுத்ததா இதுல சிலபஸ்,
சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். செக்ஷன் ஏ வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ், செக்ஷன் ஏ வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ். இதில் வந்து உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்ததா செக்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி. இதில் உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை லெவல் ரீசனிங்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட், அதே மாதிரி அசம்ஷனு. சரியா? இதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த டிசிஷன் மேக்கிங், இதுக்கெல்லாம் இந்த ஹை லெவல் ரீசனிங்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை லெவல் ரீசனிங்லேருந்து மட்டும் குறைஞ்சது ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? மொத்தமாக 25 கொஸ்டின் வரும். அதில் குறைஞ்சது 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து மட்டும் வரும். சரிங்களா? அதே மாதிரி மேக்ஸில் 20 கொஸ்டின் வரும். சரிங்களா? அடுத்ததா ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேஜர் பிளேவே வந்துட்டு இதில் பிசிக்ஸ், செகண்ட் வந்து கெமிஸ்ட்ரி, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி. சரிங்களா? லைஃப் சயின்ஸ்னா பயாலஜி உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் மினிமம் வருங்க. மேக்ஸிமம் 11 கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க. கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு 6ல இருந்து 7 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பயாலஜியில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் நார்மலாக உங்களுக்கு வந்துடும். சரியா? மொத்தமாக ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து மட்டும் உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்ததா ஜென்ரல் அவேர்னஸ். சரியா? ஜென்ரல் அவேர்னஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் வரும். சரியா? இதில் கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு 4 to 5 கொஸ்டின்ஸ் வரும். சரியா? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ். சரிங்களா? இந்த ரேஷியோல தான் வரும். சரிங்களா? இதுல கிட்டத்தட்ட ஈக்குவலண்டா வரும். சரியா? எக்கனாமிக்ஸ்ல இருந்து வரலாம், ஜியோகிரபில இருந்து வரலாம், பாலிட்டில இருந்து வரலாம், ஹிஸ்டரியில இருந்து வரலாம். சரிங்களா? எதுல இருந்து வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவெண்டா மோஸ்ட்லி கேட்பாங்க. சரிங்களா? இதுல வந்துட்டு உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ். சரியா? அப்ப எத்தனை? மேக்ஸ்ல வந்துட்டு 20 கொஸ்டின்ஸ், ரீசனிங்ல வந்து 25 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ்ல 20 கொஸ்டின்ஸ், இதுல வந்து 10 கொஸ்டின். அப்ப மொத்தமா எவ்வளவு? 10 + 20 30, 30 + 20 50, 50 + 25 75 கொஸ்டின்ஸ். சரியா? இதுதான் நம்ம எக்ஸாம் எழுத போறது. எதுல? சிபிடி 1ல. சரிங்களா? அடுத்ததா இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்? சரியா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அண்ட் தென் வந்துட்டு எப்படி பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கலாம். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். சரியா? நம்ம ப்ரொவைட் பண்றது எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். சரியா? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறத டச் விட்டுட்டு இப்போ படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கு சில பேருக்கு இங்கிலீஷ்ல படிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். சரியா? அதை நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸையும் தமிழ்லையும் கொடுத்துருப்போம், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்போம். இது பாத்தீங்கன்னா 100% வந்துட்டு ரயில்வேல கேட்ட பேட்டர்னை வச்சுதான் நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். சரியா? டெஃபினட்டா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நீங்க வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரியா? தான் நம்ம ஆர்ஆர்பி அதாவது அருண் அகாடமி ஆர்ஆர்பியோட டெலிகிராம் சேனல் லிங்க். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா ஜாயின் கேட்கும். நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்ல நாங்க அப்லோட் பண்ணிருப்போம். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட் 1 இது மாதிரி வந்து வரிசையா அப்டேட் பண்ணிருப்போம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள போயிட்டு இந்த டெஸ்ட்ல எழுதி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ உதாரணமா பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போகும். சரிங்களா? நான் அதை ஒரு தனி வீடியோவை போட்டு காமிக்கிறேன். நீங்க லாங்குவேஜ் மாத்திக்கலாம். சரியா? டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருந்தா இதை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போகும். அதுல வந்துட்டு உங்களுக்கு மேல வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு இருக்கும். சரியா? டிஃபால்ட்டா இங்கிலீஷ்ல இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் வரும். நீங்க தமிழ்ல கிளிக் பண்ணி தமிழ்லயே அந்த டெஸ்ட் எழுதலாம். சரிங்களா? உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இருங்க ஒரு நிமிஷம், இதுலயே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது வந்து பிடிஎஃப் இருக்கிறதுனால லிங்க் ஒர்க் ஆகல. இப்போ ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் மினிட் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். சரிங்களா? இந்த லிங்க் வந்துட்டு நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்லே கொடுத்துருப்போம். நீங்க டெலிகிராம் சேனல்லே நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்படியே டைரக்டா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே போயிடும். சரிங்களா? டெஸ்ட் பிசிக்ஸ் டெஸ்ட் 1 இந்த காப்பி பண்ணுங்க.
வந்துருச்சு. சரிங்களா? நீங்க அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் லாங்குவேஜ் மாத்திக்கலாம். உங்களுக்கு லாங்குவேஜ் ஆப்ஷன் டாப்ல இருக்கும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே லாங்குவேஜ் ஆப்ஷன் மாறிடும். ஒன்ஸ் நீங்க அந்த டெஸ்ட்லாம் முடிச்ச பிறகு சரிங்களா சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயும் நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே நீங்க இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஃபுல் டீட்டெயிலா நீங்க பாத்துக்கலாம். சரி, இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். நீங்க இதுக்கு எதுக்கும் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி டெஸ்ட்டை நீங்க எத்தனை முறை வேணாலும் ரெஃப்ரெஷ் கொடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம டெஸ்ட் எழுதுவோம், நல்லா படிச்சு எழுதுறதுனால வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 10 கொஸ்டின்ஸ்க்கு 10 மார்க் நம்ம எடுப்போம். சரிங்களா? அதுவே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் கழிச்சு எக்ஸாம் நெருங்கும் போது நம்ம அட்டன் பண்ணும்போது மேபி மார்க் இன்னும் கம்மியாகலாம். ஏன்னா வேற சிலபஸ் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிருப்போம், இதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுருப்போம், அப்ப மார்க் கம்மியாகும். சரிங்களா? அப்பயும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு தடவை எக்ஸாம் எழுதி ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். சரி, அதுக்கு தான் நம்ம அன்லிமிட்டட் டைம் கொடுத்துருக்கோம். நீங்க எத்தனை முறை வேணாலும் என்ன பண்ணலாம்னா இந்த டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். உங்களுக்கு டைம் மேல ஓடும். சரிங்களா? இது நான் வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல போடல. சரிங்களா? ஃபுல் ஸ்கிரீன் போட்டா உங்களுக்கு எல்லாமே தெரியும் டீட்டெயிலா. சரிங்களா? நீங்க டெஸ்க்டாப்ல ஓபன் பண்ணி எழுதலாம், அதே மாதிரி மொபைல் ஓபன் பண்ணி எழுதலாம், தமிழ்லயும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம் நீங்க டெஸ்ட். சரிங்களா? ஒன்ஸ் நீங்க முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆன்சர் வந்துடும். சரியா? அதே மாதிரி என்ன ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இதுல ஃபுல்லா இருக்கும், நீங்க அதையும் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் பார்த்துக்கலாம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 வெர்ஷன்லயும் நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி எத்தனை முறை வேணாலும் நீங்க இந்த எக்ஸாம் எழுதி பார்க்கலாம். அது அதுல ஒரு பெரிய பெனிஃபிட். ஒன்ஸ் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா இதுல பிடிஎஃப்கான லிங்க் இருக்கும், கீழே டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபுல் டெஸ்ட் நீங்க எழுதின டெஸ்டையும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? அதுலயும் கீழே நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். ஆன்சர் கீ உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்போம், என்ன இதுக்கான ஆன்சர், இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருப்போம். சரியா? நீங்க இது மாதிரி பண்ணிக்கலாம். இன்னும் ஃபியூச்சர்ல நம்ம ஒவ்வொரு செக்ஷனுக்கும் இதே மாதிரி அப்டேட் பண்ண போறோம். கெமிஸ்ட்ரிக்கும் பண்ண போறோம், பயாலஜிக்கும் பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிசிக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். காரணம் என்ன, உங்களுக்கு மெயின்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்குறோம் அப்படின்னா பிசிக்ஸ் கொடுக்குறோம். சரியா? உங்களுக்கு ஆப்டிடியூடு எல்லாமே நம்ம வந்துட்டு டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிருப்போம், கொஸ்டின்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஆப்டிடியூடும் சரி, ரீசனிங் சரி, அதாவது மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூடு ரெண்டுமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிருப்போம். சரிங்களா? உங்களுக்கு கிளியரா அது புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்ப கவனிங்க. அடுத்ததா கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதாவது 2018 நடந்தப்ப எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ்டு அதாவது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அப்ளை பண்ணவங்களுக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட் எலக்ட்ரிக்கல் எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா 50.75, அதாவது 51 வந்திருக்கு அன்ரிசர்வ்டு ஓசிக்கு. எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 40.64. சரிங்களா? எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 29.7, இவங்களுக்கு 51, இவங்களுக்கு 41, இவங்களுக்கு 30. ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 45.8, அதாவது 46 வந்துருக்கு. அதே மெக்கானிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதுல இருந்து. சரிங்களா? அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 மார்க் அப்படியே ரெடியூஸ் ஆயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 47, அதாவது 48 வந்திருக்கு, இதுல 40 வந்திருக்கு, இதுல 26 வந்திருக்கு, இதுல 45 வந்திருக்கு. கிட்டத்தட்ட நியரஸ்ட் தான். சரிங்களா? இப்பயும் நீங்க இதே கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இதே கட் ஆஃப் தான் வந்து வாய்ப்பு இருக்கு. போன முறை விட இந்த முறை வேகன்சி அதிகம் இருந்தாலும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி கிட்டத்தட்ட இதுதான். நீங்க இருந்தாலும் ஒரு 5 மார்க் கூடுதலா எடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ரீசனிங்ல எப்படி பார்த்தாலும் 25 கொஸ்டின்ல 20+ ஈஸியா இருக்கலாம். இப்பல இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணா கூட ரீசனிங்ல ஒரு 5 நாள் கண்டினியூவா எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க 20+ எடுத்துடலாம். சரியா? மேத்தமெட்டிக்ஸ்ல ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டீங்கன்னா கூட ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் ஈஸியா அடிச்சிடலாம் நீங்க. சரியா? அடுத்ததா ஜெனரல் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதை 2 கான்சன்ட்ரேட் பண்ணா கூட நீங்க ஒரு 14+ எடுத்துடலாம். சரிங்களா? இப்படி பார்த்தா கூட கிட்டத்தட்ட நீங்க குவாலிஃபை ஆயிடலாம். சரிங்களா? இதுல ஒரு 25, இதுல ஒரு 14, 39, அண்ட் தென் இதுல வந்துட்டு ஒரு 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 10 to 12 கொஸ்டின் எடுத்தா கூட உங்களுக்கு இந்த கட் ஆஃப்லாம் இதுல வந்துடும். இதுல ஒரு 45+ல ஈஸியா எடுத்துடலாம். சரியா? அது மட்டும் இல்லாம ஜெனரல் ஸ்டடிஸ் என்ன இருக்கு ஒரு 10 கொஸ்டின். சரியா? அதுல வந்து நீங்க இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ரீசெண்டா அந்த லாஸ்ட் 1 இயர்ல இருக்கிறத அப்படியே ஒரு ரீகால் பண்ணீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதுல ஒரு 5+ வந்துடும். சரிங்களா? 5+ வந்துடும். எப்படி பார்த்தாலும் ஈஸியா இப்பல இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேன் சார், மேலோட்டமா தான் இருக்கேன் அப்படின்னா கூட இப்பல இருந்து நம்மளோட மெட்டீரியல் பிளஸ் இன்னும் என்னென்ன மெட்டீரியல் அவுட் சோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா அவுட் சோர்ஸ் பண்ணி இப்பல இருந்து நீங்க ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கூட ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணா கூட நல்லாவே ஸ்கோர் எடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயின்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம பிசிக்ஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா இன்னும் நல்லா மார்க் எடுத்துடலாம். சரியா? அது இல்லாம உங்களோட டிபார்ட்மெண்ட் வைஸ்லயும் கொஸ்டின்ஸ் வரும் இல்லைங்களா? அதையும் நீங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்றதா மெயின்ஸ்ல உங்களுக்கு டைம் இருக்கும். இப்போ வந்து அதாவது சிபிடி 2ல உங்களுக்கு அதுக்கு தான் டைம் இருக்கும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு இதுல ஆப்டிடியூட் ரீசனிங்ல நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா அது வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரிங்க. உங்களுக்கு இந்த
பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதே போல நம்மளோட அருண் அகாடமி டெலகிராம் சேனல் லிங்கையும் கொடுத்துருக்கேன். சரியா? இந்த வீடியோல இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் லிங்க் தான் இருக்கும். அதே நம்ம டெலகிராம் சேனலுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் எல்லா டெஸ்ட்டையும் போட்டு பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர்ஸை பிடிஎஃபாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஒன்ஸ் நீங்க டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு கீழே பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க, டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது போல கண்டினியூவா நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும் அப்படின்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இந்த பெல் சிம்பிளி பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இது மாதிரி அப்டேட் பண்றதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க. சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.